ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாமி கபாப், சாமி வடை, கறி வடை, இப்படி எப்படி வேணாலும் நம்ம இதை சொல்லலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நான் இதை நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து இது நிறைய தடவை எண்ணெய் குடிக்கிற மாதிரியே இருக்குமா, அதனால் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தப்போ நான் ட்ரை பண்ணியிருந்தோம். அம்மா பண்ணப்போ இதில் எண்ணெய் பெருசாக உள்ளே இழுக்கவே இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 துண்டு தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1/4 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இந்த கடாயில் சேர்த்திக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து துளி கூட சேர்த்திக்கவே கூடாது. இந்த காய்கறி வெங்காயம் தக்காளியிலேருந்து வரக்கூடிய தண்ணி, இந்த மட்டன்லேருந்து வரக்கூடிய தண்ணியே இதுக்கு போதும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். நான் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூனு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிம்லேயே தான் பண்ணணும். ஃப்ளேமை வந்து ஹை பண்ணவே கூடாது. சிம்லேயே வச்சு இதில் தண்ணி வரும். தண்ணி வந்ததுக்கப்புறம் அது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியும் முக்கியமாக எண்ணெய் ஆட் பண்ணவே கூடாது. இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால். நீங்கள் இந்த வடை ஷேப்பில் வந்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஃப்தார் டைம்லலாம் வந்து அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஜிப்லாக் பேக்கில் வந்து ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த எல்லா வடையும் நம்ம எல்லா கபாபையும் போட்டு ஒரு 2 சைடுமே வந்து ஒரு 2 நிமிஷம் வேகிற மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான சாமி கபாப், சாமி வடை நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நல்லா மேட்சாக இருக்கும். சாம்பார் சாப்பாடு, ரசம் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொட்டி, பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கூட வந்து புதினா சட்னியை வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த சாமி கபாப்பும் பரோட்டா, ரொட்டி, சப்பாத்தி கூட மேட்சாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.